ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த மாதிரி நீ ஜாயின்ஸை லூப்ரிகேட் பண்றதுக்கு, நீ ஜாயின்ஸ் மொபிலைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டினால எந்த பயனும் கிடையாது. மேபி நீ ஜாயின்ஸ்குள்ள சைட் எஃபெக்ட்ஸ், தேவையற்ற ஃபோர்ஸஸ் போய் மூட்டு தேய்மானங்களாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஹிப் ரொட்டேஷன்ஸ்ல இந்த மாதிரி இப்படி போவாங்க. இது வந்து நம்ம பேக்குக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா இந்த லெக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குது. இது வந்து ஒரு ரிஸ்கியான பொசிஷன் நம்ம லோ பேக் ரீஜனுக்கு. அப்புறம் இந்த சைட்ல இந்த மாதிரி போறாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இப்படி சைட்ல இப்படி போறது. நான் ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், சைட்வர்ட் பெண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான மூவ்மெண்ட் பேட்டர்ன். ஸோ அதுதான், அந்த மூவ்மெண்ட் தான் இந்த எக்ஸசைஸ்லையும் கொண்டு வராங்க. இப்படி போயிட்டு இப்படி கொண்டு வராங்க. இது ஹிப் ஜாயின்ஸை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பேக்வர்ட் லீனிங், இந்த மாதிரி பேக்வர்டா லீன் பண்றது. இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான பேக் பாஸ்டர் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்வே பேக் பாஸ்டரல் டிஃபார்மிட்டி. அதுல பார்த்தா நம்ம பாடி வந்து பின்னாடி லீன் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேக்வர்டா லீன் ஆகி கழுத்து வந்து முன்னாடி போயிருக்கும். இதுக்கு பேர் ஸ்வே பேக் பாஸ்டர். ஸோ அந்த மூவ்மெண்ட் பேட்டர்ன் நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி இப்படி நம்ம பேக்வர்டா போறோம். ஸோ ஃப்ரண்ட்ல இப்படி போய் சைட்ல வந்து ஹிப்புக்கு வந்து வெயிட் இன்கரெக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஸோ எந்த டைரக்ஷன்லயும் இந்த மூவ்மெண்ட் வந்து சேஃப் கிடையாது. நம்ம அப்பர் பாடியை சைட் டு சைட் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹிப் ஜாயின்ஸ்க்கு வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஹிப்ல டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பொசிஷன் வந்துட்டு கிராஜுவலா சைட் டு சைட் லஞ்சஸ், இந்த மாதிரி ஹிப் ஜாயின்ஸ் வந்து நம்ம லூப்ரிகேட் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி லெக் கிராஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பாடியை கம்ப்ளீட்டா கர்வ் பண்ணி வேணும்னா அடிஷனல் இந்த ஸ்ட்ரெச் இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த கிராஸ் லெக் சைட்வர்ட் பெண்டிங் வந்து எந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிக் பண்ணணும், சைட்வர்ட் கிக் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ஹிப் ஜாயிண்ட்க்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த லெக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிக்கிங் ஆக்ஷன் நடக்கும். ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஸ்ட்ரெச் தான் இது. இப்போ ஸ்டாண்டிங் போஸ்டர்ல இந்த மாதிரி அப்பர் பாடி வெயிட்டை ஃபுல்லா கொடுத்து நம்ம வந்து பேக்கையும் ஹிப் ஜாயிண்ட் லோட் பண்றதுக்கு பதிலாக இதுக்கு ஆல்டர்னேட்டிவா 2 ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம நீ வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா இங்க பில்லோ வச்சுக்கலாம். இப்போ ஹிப் ஜாயிண்ட் வந்து ரொம்ப பின்னாடிலாம் வந்து ரொம்ப கிராஸ் பண்ணாம பேக்வர்டா ஆர்ச்சிங்லாம் பண்ணாம ஜஸ்ட் இந்த ஹிப் ஜாயிண்ட் கொஞ்சம் ஃபார்வர்டா புஷ் பண்ணாலே போதும். அடுத்து வந்து இந்த போஸ்டர்ல நம்ம பேக்வர்டா எக்ஸ்டெண்ட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து வெயிட் பேரிங் போயிட்டு இருக்கனால நம்மளுக்கு பேக்ல ஹிப் ஜாயிண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும், சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு லெக் ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுட்டு கூட பண்ணலாம். இதே ஸ்ட்ரெச் தான், இந்த கோப்ரா போஸ் சொல்லுவோம் இல்லையா, அதே இது. ஒரு லெக் ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஹிப் ரொட்டேஷன்ஸ் பண்றப்போ லெக் ஸ்டிஃபா வச்சுட்டு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றதை நம்ம தவிர்க்கணும். இப்போ இந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து எப்படி லூப்ரிகேட் பண்ணலாம், அதுக்கு 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒன்று வந்து சிம்பிள், படுத்துட்டே வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்லா பெண்ட் ஆகிற மாதிரி இப்படி கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஸ்ட்ரெச்சோட சேர்த்து நம்ம அந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து லூப்ரிகேட் பண்ணலாம். அடுத்த வேரியேஷன் வந்து இந்த பொசிஷன் வந்துட்டு, இப்போ என் நீ ஜாயிண்ட் பாருங்க ஸ்ட்ரைட்டா இல்லை, கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ என்னோட பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குது. இப்போ என் ஃபூட்டை பிடிச்சிட்டேன். இப்போ தேவைப்பட்ட என்னோட நீ போர்ஷனை கொஞ்சம் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு, ஸோ லோ பேக் ரவுண்டடா இல்லை, ஸ்ட்ரைட்டா இருக்குது. என் நீ ஜாயிண்ட் லிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல என் ஃபூட்டை ஆக்சஸ் பண்ணிட்டு தேவைப்பட்ட என்னோட நீ போர்ஷனை கீழே கொண்டு வருவேன். அப்போ என் லெக் வந்து கிளைட் ஆகி ஃப்ரண்ட்ல போகும்.